வணக்கம் தமிழா. டிஎன்பிசி ரீஸ்டார்ட் கணித இலவச பேச்சும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரிஜினல் மேக்ஸ் கொஸ்டின் அனலிசிஸ் நீ செட் 4. இன்னைக்கு எந்த இது பார்க்க போறோம்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு டிப்ளமோ ஐடிஐ கிரேட்ல 9/11/2024 அன்று நடந்த தேர்வில் கேட்கிறோம். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த 25 கொஸ்டினும் எந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க பாருங்க, எந்தெந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஒவ்வொன்றையும் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்ல உங்களுடைய தேர்வுலையும் கண்டிப்பாக கேட்பாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இரண்டு பகடை உருட்டுறாங்க. அப்போ நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலாது கீழே மொத்த நிகழ்வு, மேலே பெறப்பட்ட நிகழ்வு. ஓகே, அப்போ இரண்டு பகடைகள் அப்படின்னா எனக்கு மொத்த நிகழ்வு எவ்வளோ வரும்? 36. ஏன்னா ஒரு பகடைனா 6, 2 பகடை 36, 3 பகடைனா 216. ஓகே, இப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ? 36 போட்டாச்சு. அடுத்தலாம் கேட்குறாங்க ஒரே ஒற்றை முகமதிப்பு. ஓகேவா? ஒரே முகமதிப்புன்னு சொன்னாங்கன்னா 6, ஒரே ஒற்றை முகமதிப்பு என்னது? ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஒற்றை எண்கள் சொல்ல. அப்போ ஒரே ஒற்றை முகமதிப்பு என்னது? 1,1, 3,3, 5,5. ஓகே, அப்போ எத்தனை தான் கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்போ 3/36 அடிச்சாலும் வரும் 1/12. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 1³ + 2³ + 3³ + அப் டு என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும்? ஓகேவா? ஸோ அப்போ கியூப்ல கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லாஸ்ட் நம்பர் எதுன்னு தெரியணும். ஓகே, அதான் எத்தனை உறுப்புல கூட்டினா இந்த நம்பருக்கு வேணுங்கிறாங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா பாருங்க, இங்க என்ன நம்பர் இருக்கு? 6084 இருக்கா? 6084. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம்? வர்க்க மூலம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வர்க்கமூலம். அப்போ 6084க்கு வர்க்கமூலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 78. ஓகே, இது எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ 6400னா 80. 6400னா 80. இது அதோட கொஞ்சம் தானே கம்மியா இருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 78. லாஸ்ட்ல 4 முடியறதுனால 8 வரும், இல்லை 2 வரும். எனக்கு 72 வர வாய்ப்பு இல்லை, ஆனால் 78 வரும். அப்போ வர்க்கமூலம் எவ்வளோ? 78. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர்க்கமூலம் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணா, இங்க கொடுக்கப்பட்ட நம்பர் 2ஆல பெருக்கணும். 78 × 2 எவ்வளவு வரும்? 156. ஓகே, 156 போட்டாச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பார்த்தா, இந்த 156க்கு முன்னாடி உள்ள வர்க்க எண் எதுன்னு பாருங்க. 156க்கு முன்னாடி உள்ள வர்க்க என்னது? 144. ஓகேங்களா? அப்ப இந்த 144க்கு தான் நீங்க வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 12. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn-1 plus fn-1 என கொடுக்கப்படும் fi என்பது டேஷ் ஆகும். ஓகே, f என்பது ஒன்றும் இல்லைப்பா, இது கான்செப்ட் ஃபிபோனச்சி சீரியஸ். ஃபிபோனச்சி சீரியஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. அப்போ முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு கிடைச்சா அப்போ நார்மலி கண்டுபிடிச்சலாம். அப்போ f1 எவ்வளோ? 1, f2 எவ்வளோ? 3. இது அப்படியே கொண்டு போகலாம். முதல் உறுப்பு 1, இரண்டாவது உறுப்பு 3. இதை ரெண்டையும் கூட்டினா 4, இதை ரெண்டையும் கூட்டினா 7, இதை ரெண்டையும் கூட்டினா 11. அப்போ ஐந்தாவது உறுப்பு எவ்வளோ வரும்? 11. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, WINTR என்ற வார்த்தையை குறித்தால் ரன் என்பது எதை குறிக்கும்? W இங்க D. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் தேர்ட் எப்படின்னு பார்ப்போம். அப்ப WD. இப்போ என்ன பார்த்தா, டபிள்யூக்கு ஆப்போசிட் என்னது? டி. ஐக்கு ஆப்போசிட் ஆர், எண்ணுக்கு ஆப்போசிட் எம். அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி ஆருக்கு ஆப்போசிட் என்னது? ஐ. யூக்கு ஆப்போசிட் எஃப், எண்ணுக்கு ஆப்போசிட் எம். அப்ப ஆன்சர் IFM. ஸோ ஆப்போசிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏ முதலிலிருந்து 1, இசட் கடைசியிலிருந்து 1. இதுதான் ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. பி ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், ஒய் லாஸ்ட்ல இருந்து செகண்ட். இதுதான் அது ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட், குமரின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது. குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில்
அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேவா? இங்க யார் கொடுத்துருக்காங்க? குமார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாரு? குமார் தான் கொடுக்குறாங்க. அப்ப குமார்னா கே வச்சுக்கலாம். என்ன பண்றாங்க? தற்போதைய வயது. அப்ப தற்போதைய வயது என்னது? கே. அவர் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு. அப்ப இரு மடங்கோடுனா அதை 2ஆல பெருக்கணும். அவருடைய வயதை 2ஆல பெருக்கணும். அதோட ஒரு 1 கூட்ட சொல்றான். அப்ப குமாரின் இரு மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது. கிடைப்பதுன்னா என்னது? சமம் அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப குமாரின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. ஓகேவா? அப்ப குமாருடைய தற்போதைய வயசு கே. 2 ஆண்டுக்கு முன்னாடினா -2. ஓகே. அடுத்து அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. அப்ப குமார் தற்போதைய வயசு கே. அப்ப 4 ஆண்டுகள் பிந்தைய வயது +4. பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்ப ரெண்டையுமே பெருக்க போறேன். ஓகேங்களா? அப்ப கே -2 கே +4 இது ரெண்டையுமே பெருக்குனா இந்த குமரின் 2 இருமடங்கோடு 1ஐ கூட்டுவதற்கு சமமாக கிடைக்கும். இப்ப பாருங்க. இப்ப கே -2 கே +4 இது பெருக்கலாமா? அப்ப கே இங்கேயும் பெருக்கினா வரும் k². அடுத்து -2 சாரி கே இங்கேயும் பெருக்கினா அப்ப கே +4 அப்ப 4k. அடுத்து -2k. அடுத்து -8 இங்க 2k +1. இப்ப அடுத்து என்ன வரும்? அப்ப 2k +1 k². இங்க மதிப்பு எவ்வளவு வரும்? +2k -8. அப்ப +2k இங்கிட்டு வந்தா -2k 2k கேன்சல் ஆயிரும். அப்ப +1 இந்த -8 வந்தா +8 அப்ப எவ்வளவு வரும்? 9. அப்ப k² 9னா k ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 3. ஏன்னா வயதுன்னு வரும்போது பிளஸ் மதிப்பா தான் எனக்கு வரும். அப்ப கே. அப்ப குமாருடைய தற்போதைய வயசு எவ்வளோ? 3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அப்ப ஏ இஸ்டு பி. அப்ப இங்க யாரு திறமையானவங்க? ஏ தான் திறமையானவங்க. அப்ப மதிப்பு 1. அப்ப அந்த 5 மடங்கு யாருக்கு வரும்? பி. அப்ப ஏ தான் இங்க திறமையானவர். அவர் மதிப்பு எவ்வளவு? 1. பிக்கு எவ்வளோ? 5. அடுத்து அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. அப்ப 40 நாட்கள் குறைவாக அப்படின்னு சொன்னாலும் சரி, 40 நாட்கள் அதிகம் சொன்னாலும் சரி, இது கான்செப்ட் என்னது? வித்தியாசம். இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப 1 5க்கு வித்தியாசம் எவ்வளோ? 4. அப்ப 4 பங்கு தான் 40. அப்ப ஒரு பங்கு எவ்வளோ? 10. அப்ப ஒரு பங்கு 10னா 5 பங்கு எவ்வளோ? 50. அப்ப ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளையும் பி வந்து ஒரு வேலையை 50 நாளும் செய்யறாங்க. இப்ப பாருங்க, ஏ வந்து பியை விட 40 நாள் குறைவா தான் செஞ்சிருக்காரு. ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின்? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. அப்ப ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி என்ன பண்ணுவோம்? ரெண்டையுமே பெருக்குவோம். வகுத்தல். அடுத்து ரெண்டையுமே கூட்டினா 60. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப 50/6 அடிச்சோம்னா 25. இங்க 3. அப்ப அடிச்சா 8 1/3. ஆப்ஷன் ஏ. அடுத்து உயரம் 5 சென்டிமீட்டர் இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது? ஓகே. சரிவகத்தின் பரப்பளவு இதுக்கான ஃபார்முலா அது அரை இன்ட்டு ஹச் ஏ பிளஸ் பி. ஓகே. அப்ப அரை இன்ட்டு ஹச் உயரம் எவ்வளோ? 5 இன்ட்டு ஏ பிளஸ் பி. ரெண்டு பக்கம் கூட்ட போறேன். 8 10 கூட்டம் வரும் 18. இப்போ 2 9 2 18 9 45 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து அசல் ரூபாய் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. ஓகே. இப்ப அசல் எவ்வளவு இருக்கு? 30,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் முதல் ஆண்டு எவ்வளோ? 7%. அப்ப இது 7% கண்டுபிடிச்சு போட்டுங்க. இது 7% எவ்வளவு வரும்? 1% 300. அப்ப 7% 2100. அப்ப கூட்டினா 0 0 1 2 3 32,100. அடுத்து என்ன பார்க்குறோம்? இதுல 8% பார்க்குறோம். ஏன்னா முதல் ஆண்டு 7%, அடுத்த ஆண்டு எவ்வளவு? 8%. இதுல 8% வரும். 1% 321. அப்ப 8% 8ஆல பெருங்க. 1 8 2 16 மீதி 1. அடுத்து 24 25. அப்ப 8 6 6 4 3. ஓகே. அப்ப 30,000 ஆனது எனக்கு முடிவு எவ்வளவு கிடைக்குது? 34,668 கிடைக்குது. அப்ப எனக்கு வட்டி மூட்டு தானே கேட்டாங்க. இப்ப வட்டி மூட்டை எவ்வளவு கொடுத்துருக்கு? 4,668. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டி யாது? ஓகே. தனி வட்டினா ஃபார்முலா எஸ் PNR/100. அப்ப இது தெரிஞ்சாலே போது நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா? இங்க அசல் எவ்வளோ? 5,000 ரூபாய்.
இன்ட்டு காலம் 5 ஆண்டுகள் வட்டி வீதம் 10% வகுத்தல் 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. இப்ப 5 5 இருக்குண்ணா 25, இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ, அப்ப 2 ஜீரோ. அப்ப ஆன்சர் வரும் 2500. இந்த கொஸ்டின் பாருங்க, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ஓகேவா? சோ அட்டை 15 அட்டைன்னா 50 கிராம், அப்ப 2.5 கிலோகிராம் எடையில எத்தனை அட்டைகள் இருக்கும்? அதிகமான அட்டை தான். ஏன்னா எடை அதிகமாச்சுன்னா அட்டைகளும் அதிகமாக போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நேர் விகிதம் சொல்லுவோம். பாருங்க, மொத்தம் 15 அட்டைகள் இருக்கு, அதோட எடை எவ்வளோ? 50 கிராம். அடுத்து என்ன பண்றாங்க, 2.5 கிலோகிராம். அப்ப 2.5 கிலோகிராம்ல எவ்வளவு அட்டைகள் இருக்கும்? அப்ப இந்த 2.5 கிலோகிராம் இங்க கிராம் இருக்கு, அப்ப இது கிராம்னா இதையும் கிராம மாத்திரமா? அப்ப 2.5 கிலோகிராம் எப்படி சொல்றாங்க? 2500 கிராம். இப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு மதிப்பு 50யும் 2500 தலையில போடுங்க. அப்ப 2500 வகுத்தல் 50 இன்ட்டு 15. இப்ப அடிக்கலாம். 450 50, இங்க 550 250, ஒரு ஜீரோ. அப்ப 15 5 75, பின்னாடி ஒரு ஜீரோ. அப்ப 750 அட்டைகள் இருக்கும். எத்தனை அட்டைகள் இருக்கும்? 750 அட்டைகள் இருக்கும். இரண்டு எண்கள் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீ போமா 40 எனில் மீ போமா காண்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இரண்டு எண்களும் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமமாக இருக்கும். ஓகே, அப்ப இந்த இரண்டு எண்களும் பெருக்கல் பலன் டேட்டா எவ்வளவு சொல்றோம்? 3200. எல்சிஎம் எவ்வளோ? அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கச்சிசியம் எவ்வளோ? 40. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு நாங்க 8 நாங்க 32 ஜீரோ. அப்ப எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 80 அப்படி வந்திருக்கும். நெக்ஸ்ட் 3x² - 27 மற்றும் 2x² - 4x - 6 என்ற இருபடி கோவைகளின் மீ போவா காண்க. எனக்கு மீ போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் விரிவை எழுதலாம். 3x² - 27. இது என்ன பண்ணலாம், ரெண்டுக்குமே காமனா 3யை வெளியிடுங்க. 3யை வெளியிட ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க x², இங்க என்ன இருக்கும்? 9. அப்ப 3 இங்க x² - 9, 9 என்ன சொல்லலாம்? 3 ஸ்கொயர் சொல்லலாமா? அப்ப x² - 3 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? x + 3 x - 3. ஓகே, ஃபர்ஸ்ட் இது விரிவை எழுதியாச்சு. இப்ப செகண்ட் 2x² - 4x - 6. இங்க அதே மாதிரி இருக்கு. 2 வெளியே எடுத்துட்டோம்னா x² - 2x - 3. அப்ப பாருங்க, பெருக்குனா -3, கூட்டுனா -2. எப்படி பிரிக்கலாம்? அப்ப முன்னாடி 2 அப்படியே வச்சுக்கோங்க. -3 1, -3 1 இருக்குன்னா -3 -1 கூட்டினா -2. அப்ப x - 3 x + 1, x - 3 x + 1. ஓகே, அப்ப ரெண்டுமே விரிவை எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டுலயும் என்ன கேக்குறாங்க? மீ போவதுன்னு கேட்டா, மீ போவன என்னது? பொதுவானது அடுக்கு சிறியது. இதுதான் எனக்கு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எண்கள் இருக்கு 3 2. இந்த 3 2க்கும் கச்சிசியம் எவ்வளவு வரும்? எதாலையும் டிவைட் பண்ணி கச்சிசியம் எவ்வளவு? 1. போட்டலும் 1 தான், போடலும் 1 தான். அடுத்து இதுல எனக்கு எது பொதுவா இருக்கு? இங்கே x - 3, இங்கே x - 3. ஆனா ரெண்டுலயுமே அடுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா வெறும் x - 3 தான். வேற எதாவது இருக்கா? இங்க x + 3 இருக்கு, அங்க இல்ல. இங்க x + 1 இருக்கு, அங்க இல்ல. அப்ப என்ன ஆன்சர்? x - 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 25 25 25. ஓகேவா? 2,52,525, 3,63,636 எண்களின் மீ போவா காண்க. இந்த நம்பர் நல்லா யோசிச்சுங்க. 25 25 25. ஸோ 3 முறை வந்திருக்கும். 36 36 36. இது 3 முறை வந்திருக்கும். இது கொடுத்து கொஸ்டின்ல கச்சிசியப்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 10101. அவ்வளவுதான் ஆன்சர். அது 10101. இது நல்லா யோசிச்சுங்க. இது நிறைய முறை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதையே சொல்றோம்னா, ஏன்னா சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பை எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம யோசிக்க மட்டும்னா ஆன்சர் மாறும். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இதோட கச்சிசிய மதிப்பு எவ்வளோ? 10101. அவ்வளவுதான். சப்போஸ் இந்த எண்ணை கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா, இந்த எண்ணை கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க ஒண்ணுமே இல்லை. இந்த கச்சிசியப்பை போடுங்க. ஓகே, 10101 போட்டுட்டு இன்ட்டு 25 இன்ட்டு 36 போடுங்க. ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப கச்சிசியப்னா 10101, எல்சிஎம்னா அந்த நம்பரை போட்டுட்டு 25 36 இருக்குன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்
ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. என்ன பண்ணும்? 16% எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள்னா 3 முறை வட்டியை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல முதல் முறை கண்டுபிடிக்கலாம். 16% வரும். 1% 100 ரூபாய். அப்போ 16% 1,600 ரூபாய். இப்போ 0 0 6 1 1. இப்ப இதுல 16% வரும். 1% 116. இப்போ 16% 10 × 100 1200. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 16 × 256. அப்ப 1856 போட்டுங்க. 6 5 14. இங்க ஒரு 1 3 1. அப்ப இது 2ஆம் ஆண்டு முடிவுல. இப்ப திரும்ப என்ன பண்ணும்? 16%. இதுல 1% 134.56. ஓகே, இப்ப 16ஆல பெருக்கும். எவ்வளவு வரும்? 6 36 3 30 33 3 24 27 மீதி 2 18 20 மீதி 2 1 6 இங்க 8. அடுத்து ஒன்னா பெருக்குனா 6 5 4 3 1. அப்ப கூட்டினா 6 9 12 இங்க 5 இங்க 11 இங்க 2. அப்ப 2 முடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 2152.96. அப்ப கூட்டினா 96 இங்க 8 இங்க 0 இங்க ஒரு 1 6 5 1. அப்ப 3ஆம் ஆண்டு முடிவுல ஆயிடுச்சு 15,608.96. அப்ப வட்டி முட்டணிக்கு எவ்வளவு வரும்? இந்த மொத்த தொகையில அசல கழிக்க கழிச்சல் வரும் 5,608.96. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா இங்க வட்டி மட்டும் தான் கேட்காங்க, மொத்த தொகை கேட்கல. நீங்க இந்த ஆன்சர் இது போட்டக்கூடாது. நெக்ஸ்ட், இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம். கன அளவுடைய விகிதம் எனக்கு எவ்வளவு வருது? 4:9. கன அளவுடைய விகிதம் எவ்வளோ? 4:9. இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல 2 மடங்கு. ஓகேவா? இரண்டாவது கும்பின் உயரம் இருக்குமா? முதல் கும்பின் உயரத்தை போல 2 மடங்கா? அப்ப இங்க 1 நினைச்சா எவ்வளவு இருக்கும்? 2ஆக இருக்கும். ஓகேவா? இது முதல் கும்பு, இது இரண்டாவது கும்பு. அப்ப இரண்டாவது கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்ப உயரம் 1:2. இப்ப என்ன கோச்சிட்டாங்க? ஆரம். இப்ப ஆரத்தோட விகிதம் என்ன வரும் பார்க்க போறோம். இப்ப ஆரங்களுடைய ஆரம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கிராஸ் பெருக்குங்க. 4 2 8 இஸ்டு. அடுத்து இங்க பெருக்குனா 1:1 9. அப்ப 8:9 வரும். இத வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். ஓகே, வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? 8. இதை வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிடும். 4 2 8. அப்ப 4 வெளியெடுத்தா 2. அப்ப 2√2. 9 வெளியெடுத்தா 3. அப்ப ஆன்சர் அது 2√2:3. ஸோ இந்த மாதிரி கூம்புகள் கன அளவும் உயரம் கொடுத்து ஆரம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஸை பெருக்குங்க. பெருக்கிட்டு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க. அடுத்து ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கியூப் ரூட் ஆஃப் இ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏயின் மதிப்பை காண்க. இப்போ கண்டுபிடிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் ஈயோட மதிப்பு எவ்வளோ? ஈனா லாஸ்ட் தானே. அப்போ எவ்வளோ? 64 மைனஸ் சியோட மதிப்பு எவ்வளோ? 16 ப்ராக்கெட் மைனஸ் ரூட் டியோட மதிப்பு 32 இன்ட்டு ஏவோட மதிப்பு 2. இப்போ 64 கியூப் பண்ணா 4, 16 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 4 மைனஸ் 4 எவ்வளோ? 0. அப்போ இந்த டைம் நமக்கு தேவையில்லை. இப்போ இங்க 32 2. இப்போ பெருக்கல இருக்க மொத்தம் பெருக்கலாம். 32 2 64. அப்போ 64 வெளியே எடுத்தா 8. முன்னாடி ஒரு மைனஸ். அப்போ ஆன்சர் எவ்வளோ? -8. அடுத்து பெருக்கல் என்பது வகுத்தல், பிளஸ் என்பது மைனஸ், மைனஸ் என்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் என்பது பிளஸ் எனில் 8 - 7 வகுத்தல் 4 இன்ட்டு 2 + 3 மதிப்பை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குறியீடை மாத்திக்கலாம். 8 மைனஸ் என்பது என்னது? பெருக்கல். 7 வகுத்தல் என்பது கூட்டல். 4 பெருக்கல் என்பது வகுத்தல் 2 பிளஸ் என்பது -3. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணும். இங்க பெருக்கல் இருக்கு, கூட்டல். ஃபர்ஸ்ட் இது பண்ணும் பெருக்கல். அப்ப 8 56, 56 கூட்டினா 60 வகுத்தல் 2 - 3. இப்போ வகுத்தல் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அப்ப 60 வகுத்தல் 2 எவ்வளவு வரும்?
30 மைனஸ் 3. அப்ப ஆன்சர் வருது 27. நெக்ஸ்ட் ஏ பி மற்றும் சி ஆகிய ஒரு வேலை முறையை 5, 10 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். ஏ பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவருக்கு ரூபாய் 33,000 வழங்கப்படும் எனில் ஏ பெறும் பங்கு எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பேட்டர்ல கண்டினியூஸா 4வது முறை இதே பேட்டர்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம 4வது செட்டு தான் பார்க்குறோம். ஒவ்வொரு செட்லையும் இதே மாதிரி கான்செப்ட்ல கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு ரிப்பீட்டடா. ஏ பி சி அவங்களுக்கு நாட்கள் எவ்வளவு இருக்கு? 5, 10, 15. ஓகே, இந்த நாட்களை வச்சு அமௌண்ட்டை பிரிக்க மாட்டோம், பங்குகளா மாத்துவோம். எப்படி பங்குகளா மாத்தோம்னா இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் 5, 10, 15. இதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் 5 அடிச்சா 1, 2, 3. இப்போ மொத்தமா பெருங்க. 6 5 30. அப்ப 30 வகுத்தல் 5, 30 வகுத்தல் 10, 30 வகுத்தல் 15. ஓகே, எல்சிஎம் எடுத்து அந்த நம்பரை மேல போட்டு டிவைட் பண்ணுங்க. 30 வகுத்தல் 5 எவ்வளோ? 6. 30 வகுத்தல் 10 3. 30 வகுத்தல் 15 2. ஓகே, அப்ப பங்கு எவ்வளோ? 6:3:2. அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 6 3 9 9 2 11. அப்ப 11 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 33,000 ரூபாய். அப்போ ஒரு பங்கு எனக்கு வரும்? 1 11 11 3 33 30. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ? 3,000 ரூபாய். எனக்கு கொஸ்டினா கேட்டாங்க ஏ பெரும் பங்கு தான். அப்ப ஏ பெறக்கூடிய பங்கு எவ்வளோ? 6. அப்போ ஒரு பங்கு 3,000னா 6 பங்கு எவ்வளோ வரும்? 6 × 3,000 18,000 ரூபாய். அப்ப ஏ பெறக்கூடிய பங்கு எவ்வளோ? 18,000 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது எனில் அந்த ஓவியத்தின் பரப்பளவு என்ன? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை ஒன்று இருக்கு, 25 சென்டிமீட்டர் நீளம், 15 சென்டிமீட்டர் அகலம். அடுத்து என்ன பண்றாங்க? ஒவ்வொன்றிலையும் 5 சென்டிமீட்டர் விளிம்புனா ஸோ கேப் இருக்க மாதிரி உள்ள படம் வரைகிறாங்க. அதாவது இதோட கேப் வந்து 5, இங்கோ கேப் 5, இங்கேயும் 5, இதோட கேப் 5. ஓகே, அப்ப என்ன பண்ண போறா? இந்த இடத்துல என்ன பண்ண போறா? ஓவியம் வரைய போறான். ஓகேங்களா? அப்ப இந்த ஓவியத்தோடைய பரப்பளவு எவ்வளவுதான் கேட்கறான். ஓகேங்களா? ஏன்னா மொத்த நீளம் 25. அப்ப இதோட நீளம் எனக்கு எவ்வளவு வரும்? இப்ப இந்த மொத்தம் 25. அப்ப இங்க ஒரு 5 போயிடுச்சு, இங்க ஒரு 5 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 15 தான் இருக்கு. அப்ப நீளம் எவ்வளவு இருக்கும்? 15 இருக்கும். அதே மாதிரி இது மொத்த நீளம் 15. அப்ப இங்கிட்டு ஒரு 5 போயிடுச்சு, இங்கிட்டு ஒரு 5 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு தான் இருக்கும்? 5 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த அகலம் வந்து எனக்கு 5, நீளம் வந்து எவ்வளோ? 15. இதுதான் எனக்கு ஓவியம். இந்த ஓவியம் தான் படம் விடுறாங்க. இப்ப இதோட பரப்பளவு தான் கேட்கறாங்க. அப்ப 15 × 5. ஆன்சர் எவ்வளவு வரும்? 75. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இதே கொஸ்டின் என்ன பண்ணா இந்த கேப் இருக்குல்ல விளிம்பு அதோடைய பரப்பளவு கேட்டாங்கன்னா 25 × 15 மைனஸ் 15 × 5 பெருக்கி கழிச்சு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அசல் ரூபாய் 4,000 ஆண்டு வட்டி வீதம் 5%, 2 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது எனில் கூட்டு வட்டியை காண்க. இங்கேயும் கூட்டு வட்டி தான் கேட்டுக்காங்க. 5% எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள்னா 2 முறை நீ கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்ப 4,000 ரூபாய் இருக்கு. இதுல 5% 10% 400. அப்ப 5% 200. அப்ப 4,200. இது முதல் ஆண்டு முடிவில். ஓகேங்களா? இப்ப திரும்ப என்ன பண்ணும்? 5%. இதுல 5% எனக்கு வரும் 210. அப்ப 0 1 4 4. ஓகே, அப்ப அசல் 4,000 ஆனது 4,410 2 ஆண்டு முடிவுல மாறிடுச்சு. இப்ப வட்டி மூட்டை எவ்வளவு கிடைக்கும்? 410 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025 8 ஆண்டுகளில் ரூபாய் 13,965 கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப 8 ஆண்டு, இப்ப 8 ஆண்டு எவ்வளவு இருக்கு? 13,965. இதே 5 ஆண்டு அப்படின்னா 11,025. ஓகேங்களா? அப்ப 8 ஆண்டுல 5 ஆண்டு போச்சுன்னு வரும் 3 ஆண்டா. அப்ப 3 ஆண்டுல எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்க முடியுதுன்னு பார்க்க போறேன். ஏன்னா 5 ஆண்டுக்கு 8 ஆண்டு. அப்ப என்ன ஆகும்? வட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த ஆண்டுல கழிச்சோம்னா எத்தனை ஆண்டுனா வட்டி எனக்கு கிடைக்கும்? பாருங்க, 5 5 போச்சுன்னா 0, 6 2 போச்சுன்னா 4, 9 அப்படியே போனுங்க, 3 1 போச்சுன்னா 2. அப்ப 3 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ?
2940. அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 2940 வகுத்தல் 3. இப்போ அடிச்சா ஒரு 3 3 9 3 27 மீதி 2 24 8 0. அப்போ ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளோ? 980 ரூபாய். அப்ப இந்த 5 ஆண்டு அல்லது 8 ஆண்டு ஏதாவது ஒன்று எடுங்க. நான் என்ன பண்றேன்? 5 ஆண்டு எடுக்கிறேன். ஓகே, ஒரு ஆண்டுக்கு 980னா அப்ப 5 ஆண்டுக்கு எவ்வளவு வரும்? அப்ப 980 இன்ட்டு 5 பெருக்குனா 0 8 40 4 ரிமைனிங் இருக்கும் 45 49. அப்ப 4900 ரூபாய். 5 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 4900. அப்ப இந்த மொத்த தொகையிலேருந்து 4900 கழிச்சோம்னா அசல் மட்டும் கிடைச்சிடல. இப்ப அசல் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 11,025 இருந்து 4,900 கழிங்க. கழிச்சோம்னா 5 இங்க 2 அடுத்து 0 9 போகாது 10ல் 9 போச்சுன்னா 1 இங்க 6. அப்ப அசல் எனக்கு எவ்வளவு வருது? 6,125. அப்ப அசல் வந்து 6,125. காலம் ஒரு ஆண்டுன்னு வச்சுக்குவோம். வட்டி எனக்கு எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்க போறோம். வட்டி எவ்வளவு கிடைக்குது? ஒரு வருஷத்துக்கு 980 ரூபாய். ஓகே, அசல் 6,125, ஒரு வருஷத்துக்கான வட்டி 980. ஒரே ஒரு ஆண்டு தான் பார்க்க போறோம். வட்டி வீதம் எவ்வளவு வரும்? ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா அது S is equal to PNR/100. ஓகேங்களா? அசல் மதிப்பு எவ்வளோ? 6,125. காலம் 1. வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்க போறோம். வகுத்தல் 100. இங்க வட்டி எவ்வளோ வருது? 980 ரூபா. ஓகே, இப்போ அடிக்கலாம். 4 25 100. இங்க 61ல் 2 25 50 மீதி 11 112ல் 4 மீதி 12 5 125ல் 5. ஓகே, இப்போ 245 இங்க 980. ஓகே, இது 5 அடிப்போம். 5 அடிக்கலன்னா ஓர் 245 45 4 245 980. அப்ப 4 × 4 எவ்வளவு வரும்? 16. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வரும்? 16%. நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:4 ஆகும். ஒரு முழு ஆண்டு தேர்வில் 18% மாணவர்களும் 9% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை. எனவே தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவி சதவீதத்தை காண்க. ஓகே, எவ்வளவு இருக்காங்க? 5:4. இந்த 5:4 இது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க யாரு? மாணவர்கள். அடுத்து மாணவி. ஓகே, இப்போ அந்த 5:4 என்ன வச்சுக்கலாம்? 500:400 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஈஸி நம்ம அந்த சதவீதம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, 500. இங்க என்ன பண்ணாங்க? 18% மாணவர்கள் தேர்ச்சி பெறல. ஆனா கேட்டது என்னது? தேர்ச்சி பெற்றவங்க தான். அப்ப தேர்ச்சி பெறவங்க 18னா தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு இருப்பாங்க? 82. ஏன்னா 100ல 18 போச்சா 82. அப்ப 500 × 82% இஸ்டு 400 இன்ட்டு இங்க எத்தனை பேர் தேர்ச்சி பெறல? மாணவிகள்ல 9% தேர்ச்சி பெறல. அப்ப 100ல 9 போச்சுன்னா 91%. அப்ப இங்க என்ன ஆகும்? 2 0க்கு 2 0. இப்ப பெருக்குனா 1 4 9 4 36. அதே மாதிரி இங்க 2 0 82 × 5 410. அப்ப மாணவர் 410 பேர் பாஸ், மாணவியில 364 பேர் பாஸ். அப்ப ரெண்டுமே கூட்டினா 774 வகுத்தல் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 900 பேர் இன்ட்டு 100. ஸோ இந்த 900 4 எடுத்ததா? ஏன்னா 5ங்கிறது 500 வச்சுட்டு 4ங்கிறத 400 வச்சுக்கிட்டேன். அப்போ மொத்தம் நான் 900 பேர் தானே. இப்போ 2 0க்கு 2 0. 1 9 9. இங்க 8 9 72 மீதி 5 54 6. அப்போ ஆன்சர் 86%. அடுத்து, ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ஓகே, அதாவது 92% மார்க் தான் எனக்கு எவ்வளோ? 644. அப்ப அது தேர்வு மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 100%. அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 92% 644னா 100% எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 1% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா இது நேர் விகிதம்னு சொல்லுவோம். சதவீதனாலே தலைகீழ போடும். 100/92 × 644. இப்ப அடிக்கலாம். 25 நாங்கா 100. இங்க 23 நாங்கா 92. அடுத்து 1 23 23. 2 23 46. மீதி 18 பின்னாடி ஒரு 4 184. 8 23 184. அப்ப 25 × 28 பெருக்கினா எவ்வளவு வரும்? 700. அப்ப ஆன்சர் மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 700. நெக்ஸ்ட், ஒரு மாணவன் 31% மதிப்பெண் பெற்று
12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. அதாவது 31% மார்க் எடுத்திருக்காரு. ஆனா 12 குறைவா இருக்கு. ஓகே, அந்த 12 கூட்டினது எவ்வளவு? ஒரு 35% கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப 31ஓட 4% கூட 35. அப்ப இந்த 4% மதிப்பு எவ்வளவு? 4% மதிப்பு எவ்வளவு? 12. அப்ப மொத்த சதவீதம் எவ்வளவு? 100. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? இப்ப பாருங்க, ஒரு நாங்க நாங்க முன்னாங்க பண்ண. அப்ப 1% 3னா 100% எவ்வளவு வரும்? 300. அப்ப மொத்த மதிப்பு எவ்வளவு? 300. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். y ஸ்கொயர் மைனஸ் 4y பிளஸ் 4 மற்றும் y ஸ்கொயர் மைனஸ் 4 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளில் மீ ஓமா மதிப்பை காண்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் y ஸ்கொயர் மைனஸ் 4y பிளஸ் 4. ஸோ இதோடைய காரணிப்படுத்த போறோம். இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர். ஓகே, இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? அப்ப என்னது? y ஸ்கொயர் பண்ணோம்னா y, 4 பண்ணோம்னா 2. இங்க ஒரு இடத்துல மைனஸ் வந்து நடுவில் மைனஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்போ y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நீங்க நார்மலா காரணிப்படுத்தினாலும் என்ன ஆகும்? 2 4. ஆனா இங்க மைனஸ் சொன்னால -2 -2. அப்போ y மைனஸ் 2 y மைனஸ் 2 வரும். அப்போ y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்து அதே மாதிரி y ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, 4 என்ன சொல்லுவோம்? 2 ஸ்கொயர் சொல்லுமா? அப்ப y பிளஸ் 2 y மைனஸ் 2. இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம். எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? அனைத்துமே எடுப்போம். அதுல அடுக்கு பெரியதாக எடுப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்க y மைனஸ் 2, இங்க y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்ப எது பெருசு? y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? y பிளஸ் 2. அதையும் சேர்த்துக்கோங்க. அப்ப ஆன்சர் அது y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், y பிளஸ் 2. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்ன் தான் வரக்கூடிய தேர்வு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த முறை ரீசனிங்ல 10 கொஸ்டின் அப்படின்னால கொஞ்சம் பேட்டர்ன் வரும். இங்க மேக்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிட்டு ரீசனிங் கொஞ்சம் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதனால ரீசனிங் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீசனிங்கும் டாபிக் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும், அதையும் பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சந்திக்கலாம்.